அனைவருக்கும் வணக்கம். ஈலேண்ட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 11th ஆகஸ்ட். ஸோ ரெகுலராக நம்ம இந்த வீக் எப்படி கான்டெக்ஸ்ட் போயிருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத ப்ராக்டிஸாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது அந்த வியூஸ்லேருந்து எனக்கு தெரியுது. அண்டு மை ரெக்வஸ்ட், இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ இந்த காம்பினேஷனில் அவங்களோட எக்ஸிஸ்டிங் மெத்தடோடு சேர்த்து பார்க்கும்போது they got lot of edge in the trading to avoid the losses. ஸோ எல்லோரும் அவங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை வச்சு தான் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அண்டு ரெகுலராக நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் பிரகாரம் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ஏன் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும், ஆப்ஷன் ட்ரேடிங் மீன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் ட்ரேடிங் பண்ணுறதுல நம்ம ஏன் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும், எந்த டைமில் டெல்டாவை நியூட்ரலாக வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அதை எந்த எக்ஸ்பைரியில் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காம்பினேஷனில் நம்ம பண்ணணும், அதுக்கான மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அதை மணி மேனேஜ்மெண்ட்டு கூட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லாம் எப்படி நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக மேனேஜ் பண்ணணும், எந்த டைமில் நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, காஸ்ட் வெளியே வந்துடணும், நெக்ஸ்ட் ட்ரேடில் பார்த்துக்கணும், அது ஒரு பிஸ்னஸாக ஏன் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்ல முடியாது, ரியலி டீட்டெயில்டாக லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்க ட்ரேடர்ஸ் அவங்க ட்ரேடர்ஸும் சொல்ல முடியாது, நாங்கள் நல்லா லேர்ன் பண்ண பிறகு தான் ட்ரேடிங்கே போவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் நம்மளுடைய அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண பிறகு தான் அவங்கள நம்ம மென்டார்ஷிப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு அது பிரகாரம் போயிட்டுருக்கு. நம்ம இங்கே ரெகுலராக நம்ம யூடியூப்பில் எப்படி இந்த கான்டெக்ஸ்ட் வைஸாக மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கான லேர்னிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட் வைஸாக ட்ரேடிங் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசன்ட் சார்ட்ஸ் நிறைய நம்ம பண்ணக்கூடாது. இந்த பீரியட்லலாம் லாஸ்ட் இயரில் அந்த அக்டோபர்லேருந்து அந்த மார்ச் அந்த பீரியடில் பார்த்தா டெய்லி கான்டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம், டே டு டே கான்டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம். அப்போ எப்படி அந்த டெய்லி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதாவது பேக் டெஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். இதை வச்சுட்டு நிறைய பேர் ட்ரேடிங் நல்லா பண்ணிட்டுறதா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போய் தான் படிக்கணும்னு இல்லை, செல்ஃப் ஸ்டடியாகவும் உங்களால் படித்து ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும். ஓகேங்களா? யாருக்கு ரியலி ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மென்டார் தேவைப்படுதோ அவங்க தான் அப்ரோச் பண்ணணும். செல்ஃபாக பண்ண முடிஞ்சவங்க செல்ஃபாக பண்ணணும். ஸோ இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆல்ரெடி அவங்க படிச்சிருக்காங்க, ஆர்டர் ஃப்ளோ படிச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக ரிலேட் ஆகி அவங்களால மெத்தட்ஸை டிரைவ் பண்ண முடியும். அவங்களே அந்த ட்ரேடிங் மெத்தடை டிரைவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்டு நம்மளுடைய elandprofile.com இந்த வெப்சைட்டில் நம்ம கொஞ்சம் டெவலப்பிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோர்சஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இந்த ப்ரோக்ராமை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதில் நம்ம ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணோன்னே கண்டினியூஸ் லேர்னிங்காக நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு கொண்டு போகிறோம். எதுக்காகனா, யாரும் இம்மிடியேட்டாக ட்ரேடிங் போகக்கூடாது, நல்லா லேர்ன் பண்ணி பர்ஃபெக்ட் ஆனால் தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வரணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இதை மென்டர்ஷிப்பாகவே கண்டக்ட் பண்ணுறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் இன்டென்சிவ் ப்ரோக்ராமாக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி 8899 அந்த வேல்யூவுக்கு டீட்டெயில்டு கோர்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கரண்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் ஒரு சிலர் அந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ அந்த கோர்ஸில் எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலோட கோர்ஸில் நம்ம எப்படி அந்த கோர்ஸ் டிசைட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டாபிக்ஸ் அதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபவுண்டேஷன் அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைலோட இன்டென்சிவ் ப்ரோக்ராமில் ஆல்மோஸ்ட் 30+ டாப்பிக்காக நம்ம டீட்டெயில்டாக பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட்
45 ஹவர்ஸ் கிட்ட கண்டென்ட் இருக்குது. 40 ஹவர்ஸ் கிட்ட வந்து கண்டென்ட் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அது கூட வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாமே வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கான அவைலபிலிட்டிலாம் பண்ணி ப்ராப்பர் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமாக நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், இதை கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெல்ஃபாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75 டேஸ்க்கு மேலே அந்த கான்டெக்ஸ்ட் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும். டெய்லி வந்து நம்ம இப்போ கான்டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? 5th நவம்பர், ஆமாம், அந்த பீரியட்லேருந்து டெய்லி பண்ணியிருப்போம். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் வெயிட்டு, அந்த நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய அந்த ட்ரேட் ப்ரிப்பரேஷனில் பண்ணுற மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலையும் பண்ணி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக டெய்லியே போட்டிருப்போம். இதில் ஏதாவது ஒரு 10 டேஸ் இல்லை நீங்கள் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண பீரியட் இந்த இருந்ததுன்னா அந்த பீரியடுக்கு உண்டான கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் வீடியோஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ நவ் நம்மளோட ரெகுலர் அப்ரோச் பிரகாரம் நம்ம வந்து மந்த்லி, வீக்லி, டெய்லியோடைய அந்த ரிவ்யூவுக்கு அப்புறம் இந்த வீக் எப்படி போச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுமா, நீங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கு உங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மந்த்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதுனா, இப்போ கரண்ட் மந்த் வந்து ஆகஸ்ட், ஜூலை, ஜூன் இந்த மந்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து மே மந்தோடைய ப்ரொஃபைல், மே மந்தோடலேருந்து மார்க்கெட் போன டைரக்ஷன் சஸ்டெயின் ஆகலை. ஓகேங்களா? ஜூன் மந்த்து போனது மேலே போனது சஸ்டெயின் ஆகலை. ஜூலை மந்த் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ரோச் டு ப்ரீவியஸ் பேலன்ஸ். இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகக்கூடாது. அப்படி போகிறதா இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு லெவல்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். 54,700 அந்த லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இதுக்கு கீழே நமக்கு வந்து ஓடிஎஃப்ஓடைய கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடாது. கிடைச்சதுன்னா மார்க்கெட் கரெக்ஷன் சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அந்த லாஜிக்கில் தான் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பாருங்கள், கரெக்டாக அந்த வேல்யூ ஏரியா இங்கே இருக்குது. இதில் வந்து நீங்கள் அந்த ஆக்ஷன் தியரியெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டி. ஸோ நிஃப்டிலையும் வந்து இந்த அந்த ஏப்ரல் மந்தோடைய ரேலிக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எக்ஸிஸ்டிங்காக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து இது வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தோம். இங்கே ப்ரொஃபைல்ஸ் வந்து டில் வந்து அக்டோபர் மந்த் வரைக்கும் மெர்ஜ் பண்ணியிருந்தோம். மே மந்த்லேருந்து அக்டோபர் வரைக்கும் மெர்ஜ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரேஞ்சை தான் இவங்க கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து போட்டிருந்தாங்க. இந்தியாவோட மார்க்கெட் வந்து 22,000 அபோவ்லையும் 27,000க்கு பிலோலையும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு இந்த இயரில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இயரோட பிகினிங்லேயே அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இங்கே பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலில் என்ன பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட் ஃபுல்லி பேலன்ஸ் நடந்துட்டு. புரியுதுங்களா? இதான் இங்கே நடந்துட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பேட்ச் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் மார்க்கெட் வந்து ஆக்ஷன் ப்ராசஸ் நடந்தது. இந்த ஆக்ஷன் ப்ராசஸில் நமக்கு எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் வந்து டவுன் சைடுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கான லெவலில் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. எங்கன்னா 24,500. ஓகேங்களா? அப்போ 24,500 அண்ட் இந்த 24,000 ரவுண்ட் நம்பர், இதுக்கு கீழே நமக்கு ஓடிஎஃப் வரவே கூடாது. வந்தது அப்படின்னா இந்த ப்ரொஃபைலோட கன்சால்டேஷன், இந்த ப்ரொஃபைலுக்கு உடைய அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இனிஷியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, புரியுதுங்களா? ஸோ இது வந்து மந்த்லியில் இருக்கக்கூடிய லெவல்ஸு. நம்ம வந்து டே டு டே கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணும்போது இதை நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வீக்லிலையும் இப்போ வீக்லியில் இந்த லெவலில் வந்து நம்ம அந்த வீக்கோட டிஸ்கஷனில் நம்ம போட்டிருந்தோம். இந்த இடத்துல நடந்த கன்சால்டேஷன், இந்த ப்ரொஃபைல் வந்து இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ப்ரொஃபைல் இது வரைக்கும் நடந்த இந்த கன்சால்டேஷன்ஸில் டெவலப்மெண்ட்டில் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது, அடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது. தென் ஃபைனலாக வரும்போது இந்த பர்டிகுலர் லெவலோடைய அந்த ப்ரொஃபைல் இப்போ இது மந்த்லியிலேருந்து நம்ம பிரேக் பண்ணி பார்க்குறோம். மந்த்லி பிரேக் பண்ணி பார்க்கும்போது
இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து டைரெக்ஷனாகவே எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இங்கே வந்து டெவலப் பண்ணி பார்த்தா கூட இங்கேருந்து மார்க்கெட் டைரக்ட் போயிருக்கு. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டைரக்ட் போயிருக்கு. போன மார்க்கெட்டு ஃபர்தராக வந்து நமக்கு எந்த இடத்துல ஆப்போசிட் ஆக்ஷன் நடந்தது அப்படி பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவல். அப்போ இதோடைய வேல்யூ ஏரியா லோ எங்கே இருக்குது, இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே 54,500 லெவலில் இருக்குது. ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஆல்ரெடி என்னாச்சு, அதோடைய ஒர்க் வந்து முடிச்சிச்சு. இந்த 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 ப்ரொஃபைலோடைய இந்த லொக்கேஷனுடைய லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடம் எக்ஸாக்டாக நமக்கு டைரெக்ஷன் இனிஷியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும். நம்மளோட லெவல் வந்து இங்கே டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் வந்துகிட்டே இருக்கணும். வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லெவலை நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா. இந்த காம்பினேஷனில் தான் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கணும். அப்போ இது எப்படி இந்த ஃப்ளோலாம் ஃபாலோ பண்ணுறது, எப்படி வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுன்ற போது இதுக்கு தான் நம்ம எதை ஆட் பண்ணுறோம், ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ரோச்சை நம்ம வந்து ஆட் பண்ணி மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே நிஃப்டியோடைய லெவல்ஸில், இப்போ நிஃப்டியோட லெவல்ஸில் இந்த வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கன்சால்டேஷன் ஆயிருந்தது. இந்த கண்டினியூஸாக இந்த வீக்ஸு, இந்த வீக்லேருந்து மார்க்கெட் டைரக்ஷன் போயிட்டு திரும்பவும் இங்கே வந்து டெஸ்டிங்க்கு வந்த பிறகு இதுக்கு பிலோவில் என்ன வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம், இனிஷியேட்டிவ் வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்னென்னா அப்சைடு போகிறதுக்கு யாரும் விருப்பப்படலை. இப்போ இந்த இடத்துல நடந்த கன்சால்டேஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப வரும்போது இந்த இடம் என்னவே ஆக்ட் ஆகணும், இந்த இடம் என்னவே ஆக்ட் ஆகணும், டிமாண்டாக ஆக்ட் ஆகணும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். அப்போது இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலை, மார்க்கெட்டிங்க டவுனுக்கு வருது. ஓகேங்களா. சம்டைம்ஸ் லிக்விடிட்டிக்காக வந்துட்டோம் டேர்ன் ஆகலாம். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஹெட்ஜோட நம்ம டவுன் ஸ்கேன் உண்டான அப்ரோச்சை இங்கே ஃபாலோ பண்ணணும். சிம்பிள். ஆனால் இங்கே இடத்துல பொறுமை வேணும், கொஞ்சம் சம் பர்சன்டேஜ் மட்டும் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி வேணும். என்னோடய கேபிட்டலுக்கு 2% வந்தால் அப்போ 3% அந்த மந்த்லி வீக்லி அந்த ட்ரேடிங் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணணும், பிஸ்னஸாக பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ என் மணியை வந்து டபுளாக பண்ணுறதை தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆன்சர்னா, பணம் சம்பாதித்தானே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டு எனக்கு கிடையாது. ஓகேங்களா. இது வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்க, அந்த பிஸ்னஸாக பார்க்கும்போது மார்க்கெட்டோடைய அப்ரோச் எனக்கு புரியுது, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து எனக்கு இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு லிமிட்டட் ப்ராஃபிட் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட கிடைச்சா போதும் அப்படின்ற வே ஆஃப் அப்ரோச்சை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ அதில் இன்ட்ராடேயில் எப்படி கேப்சர் பண்ணலான்றத லாஸ்ட்டு ஒரு 3-4 வீக்ஸாகவே நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்குறதுன்றது நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் என்ன பண்ணுறேன், நடுவில் உங்களுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்குறது அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் வந்து இந்த வீக் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த வீக் வந்து எப்படி நமக்கு கான்டெக்ஸ்ட் போயிருக்கு அப்படின்றது பார்ப்போம். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி போன வாரம் டிஸ்கஷன் பண்ணும்போதே நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிடணும். ஓகேங்களா. நோட் பண்ணிவிட்டு இந்த வீக் இந்த மண்டே வந்து நமக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால பேச கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த டேயில் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு புவர் லோ மார்க் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல புவர் லோ மார்க் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே இந்த லெவலுக்கு பிலோவில் நம்ம கன்ஃபார்ம் ஆகணும், இது லெவலுக்கு பிலோ மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேலே என்ன பண்ணியிருந்தது, இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை இதில் இருக்குது கிளியராக. இப்போ இதுக்கு மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த லெவல்ஸ் மார்க். ஸோ இந்த லெவல் எப்படி மார்க் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து மந்த்லியே பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், வீக்லியே பார்த்தாலும் புரியும், கான்டெக்ட் வைஸாகவும் புரியும். இப்படி தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போது மண்டே அன்னைக்கு நமக்கு ஏதாவது டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆகணும் மார்க்கெட்டு அப்படின்னா எப்படி வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும், ஓப்பன் ஆகிருக்கு இந்த பேலன்ஸ். தட் மீன் உங்களுடைய நிறைய பேர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது பிரகாரம் அவங்களுடைய அந்த புரிதலையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இந்த வேல்யூ ஏரியாவுக்கு இம்பேலன்ஸ் ஓப்பனிங் தான். ஓப்பன்லேருந்து என்ன பண்ணுது, எக்ஸிஸ்டிங் வேல்யூவை வேறு மார்க்கெட் அப்ரோச் பண்ணுது. அப்போ எக்ஸிஸ்டிங் வேல்யூவிலேருந்து மார்க்கெட் அதுக்கு முந்தின நாளே மார்க்கெட் கீழே அனுப்பி விட்டாச்சு, ப்ரைஸை திரும்பவும் அப்ரோச் பண்ணுது. ஓகேங்களா. அப்ரோச் பண்ண பிறகு இந்த இடத்துல செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணும், திரும்பவும் கீழே தான் அனுப்பி விட்டாச்சு. கரெக்டுங்களா.
அதுக்கப்புறம் என்ன ஆகணும், கண்டினியூ ஆகல, அதுக்கு பதில் என்ன மார்க்கெட்டு கன்சாலிடேட் நடக்குது. அப்போது இந்த டே என்ன உங்களுக்கு அமையுது, பிபிஓசி டேவா அமையுது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருக்குது. ஓகேங்களா, 9 பீரியடு. ஸோ வெல் ஆவரேஜ் பீரியட். அப்போது இந்த இடத்துல ஸ்ட்ராங் பிஓசி உங்களுக்கு பேலன்ஸ் டேவாக உங்களுக்கு அமையும். அப்போ இந்த பேலன்ஸ் டேல இங்கே ஆல்ரெடி மார்க்கெட் என்ன செல்லிங்கில் தான் இங்கே இருக்குது, அகைன் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்கே கன்சல்டேஷன் திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணிக்கணும், செல்லிங்க்கு வரணும். ஓகேங்களா, அப்போ அதுக்கு அடுத்த நாளுடைய கான்டெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது. இப்போ இந்த டேவோட கான்டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகி எக்ஸிஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து கன்சாலிடேட் ஆகி அப்புறம் என்ன பண்ணுது, நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த லெவலை மார்க்கெட்டு டெஸ்ட் பண்ணுது. பர்ஃபெக்டா? பட் அக்ரெசிவாக மார்க்கெட்டில் செல்லிங் நடந்ததா அப்படின்னா அக்ரெசிவாக இல்லை. ஆனால் எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அது ஈக்குவலட்டாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பை பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எதை செல்லாக பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த செல்லோடைய இங்கே நடக்கிற செல்லிங்கை விட பையிங்கான வால்யூம் என்ன ஆகலை, இன்க்ரீஸ் ஆகலை. அந்த அளவுக்கு அவங்க ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அப்போது நல்லா இப்படி யோசிங்களேன், செல் பண்ணுறதை வாங்கிறதுக்கான கேப்பபிள் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ அது எஃப்ஐ செல் பண்ணுறாங்களா, இல்லை லோக்கல் டொமஸ்டிக் செல் பண்ணுறாங்களா, இல்லை ரீட்டைல் செல் பண்ணுறாங்களா, அதெல்லாம் விட்டுடுங்க. அதுக்குள்ளே போனால் மார்க்கெட்டில் செல் ஆஃப் நடக்குது. ஆனால் அந்த செல் ஆஃபை பை பண்ணுறதுக்கான எபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா, அப்படி புரிஞ்சுக்கும். ஓகே, அப்போ நமக்கு என்ன வேணும், செல் பண்ணுறதை விட அதிகமாக பை பண்ணுறதுக்கான எபிலிட்டி நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனால் செல் பண்ணுறத நம்ம என்ன டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது இங்கே மார்க்கெட்டில் புரியுது. ஓகேங்களா, ஓகே, இந்த 2 டே முடிச்சிட்டோமா நம்ம, மண்டே அண்ட் டியூஸ்டேவே. மண்டே அண்ட் டியூஸ்டே முடித்த பிறகு வெனஸ்டே அன்னைக்கு உங்களுடைய அப்ரோச் சொன்னேன். ஸோ மண்டே டியூஸ்டேலேயே நமக்கு என்ன தெரிஞ்சது, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த பிஓசிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, உங்களுக்கு டவுன் டைரக்ஷன் போயிடுச்சு. ஆனால் என்ன வரல, இங்கே ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் இங்கே வித்தின் பேலன்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகுது. அந்த பேலன்ஸ்லேருந்து நமக்கு என்ன இல்லை, ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் அப் சைடும் இல்லை டவுன் சைடும் இல்லை, அதுவும் உங்களுக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு பிபிஓசி, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிபிஓசி, அப்போ டவுன் டைரக்ஷனில் மார்க்கெட்டிங்கே செட்டில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன நடக்கணும், பிபிஓசி கான்செப்ட் பிரகாரம் இந்த ரெண்டு ஆவரேஜ், ஸ்ட்ராங் ஆவரேஜ் மீன்ஸ் என்னது, நல்ல பிஸ்னஸ் பண்ண பாயிண்ட்டு, நிறைய டிரான்சாக்ஷன் நடந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டுக்கு அபவில் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷனும், ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், ரிவர்ஸ் ஆகுறதுன்னு அர்த்தம். அது நடக்கலை. அதுக்கு பதிலாக என்ன நடந்திருக்கு உங்களுக்கு, இந்த பிஓசி இந்த பிபிஓசிக்கு அங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் வைஸாக நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனாக பாருங்கள். இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அக்ரெசிவாக செல்லிங் ஆகலை. ஆனால் என்ன அது உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக, இது வந்து நான் மென்டாஸ்ட் விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேன். மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக இப்படி போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் கீழே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணோம், மேலே போய் டெய்லை கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், கீழே வரணும். ஓகேங்களா, ஆனால் கீழே டெய்லை கிரியேட் பண்ணிட்டு வருது அப்படின்னா அப்போது எந்த இடத்துல லேட்டஸ்ட் பேலன்ஸ் இருந்திருக்கோ அதுக்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா என்ன பண்ணும், ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ்க்கு மார்க்கெட் வரும். வந்துருச்சிங்களா? அப்போ இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் நம்ம மென்டர்ஷிப்பில் கொடுத்துருக்கோம். ஒரு பீரியடாக வாட்ச் பண்ணி மார்க்கெட் எப்படி ட்ரையல் வருது அப்படின்னு பார்த்து அது கூட எப்படி ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன் பார்க்குறது அப்படின்றதுலாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்கோம். ஓகேங்களா, அந்த வேலை வந்து இது வந்து புரியும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த நாள் அப்போ ப்ரைஸ் என்ன ஆகுது உங்களுக்கு, இங்கேருந்து மேலே வந்த ப்ரைஸு அடுத்த நாள் என்ன பண்ண உங்களுக்கு கண்டினியூ ஆகணும். அதர்வைஸ் இந்த கரண்ட் பீரியடுக்கு பிலோவில் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது. கொஸ்டின் ஆன்சர் கிடைக்குதுங்களா? அப்போது தேர்ஸ்டே நடந்த இந்த புல்பேக்குக்கு மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணணும், புல்பேக்கை அக்செப்ட் பண்ணணும். புல்பேக்கு மார்க்கெட்டு அக்செப்ட் பண்ணணும். அதர்வைஸ் ரிஜெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ரிஜெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அப்போ அக்செப்ட் ஆகலை, ஆனால் ரிஜெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு ஒன்றும் எவிடென்ட் ஆகலை. அப்போது அடுத்த வாரம் ஐ மீன் மண்டே நமக்கு என்ன வேணும்,
எஸ் நீ ரிஜெக்ட் தான் பண்ணுற அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு மார்க்கெட்டில் நம்ம எவிடென்ட் பண்ணணும். பண்ண பிறகு ஃபாலோ பண்ணணும். அப்போது எவிடென்ட் பண்ணணுன்னு ஃபாலோ பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மார்க்கெட்டில். அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் நம்ம எடுத்துருப்போம். எப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு நியூட்ரலாக இருக்குது. இந்த நியூட்ரல்லேருந்து நான் டவுன் சைடுக்கு எக்ஸெப்ட் பண்ணுறேன். அப்போது ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணேன், நியூட்ரல்லேருந்து டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜிக்கு எடுப்பீங்க. இதை நீங்கள் கால் கிரெடிட் ஸ்ப்ரெடு நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் அக்ரெசிவாக நான் போவேன் அப்படின்னா புட்டு டெபிட் ஸ்ப்ரெடை நீங்கள் எடுக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நிறைய மெத்தடாலஜியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது மார்க்கெட்டை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே என்ட்ரி ஆகணும். ஆகிட்டு வித் ப்ராப்பர் ஹெட்ஜோடு வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த ஃப்ளோ கொடுக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணோம், பொசிஷனை ஆட் பண்ணுற மாதிரி நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கேட்ச் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிதுங்களா? ஓகே ஓகே. ஃப்ரைடேயோடைய கான்டெக்ஸ்ட் வரும். இப்போ இங்கே இடத்துல இது புல் பேக், இது வந்து புல் பேக் எடுத்தது அப்படின்னா நமக்கு மேலே என்ன பண்ணோம், கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனால் கன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. கரெக்டுங்களா? இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் ஸ்ட்ராங்காக தான் வந்துடணும். அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் டே எப்படி சொன்ன, இந்த மாதிரி மார்க்கெட் ரிட்டர்ன் ஆச்சுன்னா நமக்கு என்ன அக்செப்டன்ஸ் பார்க்கணும். அப்போது இந்த டே வந்து ப்ரைஸ் என்ன இப்படி போன ப்ரைஸு இப்படி கீழே போயிட்டு இப்படி வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதானுங்க ஃப்ளோ நடந்திருக்கு. அப்போது இந்த ரிவர்சல் கன்ஃபார்ம்டு ரிவர்சல்னால் அப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் என்ன நடக்கும், இங்கே டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரைவ் ஆகிருக்கணும். இல்லைனா இங்கேருந்து அப்படியே ட்ரைவ் ஆகிட்டு இந்த பிஓசி ஏற்கனவே நான் சொன்ன இந்த லெவலுக்கு மேலே நமக்கு என்ன பண்ணிடணும், இந்த லெவலுக்கு மேலே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? இது ஒன்று நடந்திருக்கணும், இல்லைனா இது நடந்திருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு முந்தின நாள் எங்கே க்ளோஸ் ஆகிடுச்சோ அந்த பாயிண்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வருது அப்படின்னா அது பேர் இந்த ஓப்பன் ரிஜெக்ட் வெர்சல். அப்போது ஓப்பன் ட்ரைவாக நடந்திருக்கணும், இல்லை ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவாக நடந்திருக்கணும். ஆனால் என்ன ஓப்பன் ரிஜெக்ட் வெர்சலாக இருக்குது. அப்போ இதை நம்ம எவிடென்ட் பண்ணணும். ஓகே, ரிவர்ஸ் ஆனால் எங்கே வரணும், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பேலன்ஸ்க்கு வரணும். வந்தாச்சு. பேலன்ஸில் திரும்ப பையர்ஸ் என்ன பண்ணாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் முடியும் போது தான் உங்களுக்கு கீழே ப்ரைஸ் இருந்துச்சு. ஆனால் அதுவும் என்ன உங்களுக்கு கன்ஃபார்மாக இல்லை, லேட் ஸ்பைக் கூட வரல. புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம பேசின அந்த விஷயம் என்னது, இந்த லெவலுக்கு கீழே இந்த எந்த இடத்துல புல் பேக் மார்க்கெட் எடுத்துட்டோ அந்த புல் பேக்கு தான், ஐ மீன் அந்த புல் பேக் உங்களுக்கு இங்கே ப்ரொஃபைலாக மாறும்போது என்னவா மாறுது உங்களுக்கு, அது ஒரு பையிங் டெயில் மாதிரி தெரியும். ஓகேங்களா? அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு பிலோவில் நமக்கு இங்கே என்ன வேணும், ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம், மண்டே அன்றைக்கி என்ன பண்ணோம், இங்கே நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதே இங்கே போய் மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட்டு ட்ரைவ் ஆகுதா, இல்லை ஓப்பன் ட்ரைவ் ஆகி உங்களுக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் இப்படி நடக்குதா, இல்லை இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட்டு ரிவர்சல் ஆகி திரும்பவும் இங்கே அப்ரோச் பண்ணுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். கிளாரிட்டி வருதுங்களா? ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு நிஃப்டிக்கு போதுமானதாக இருக்கும். ஜஸ்ட் அதனால் இப்போ நிஃப்டியை நம்ம ஃபாஸ்ட்டாகவே கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு இந்த வாரம், ஓகேங்களா, இந்த வாரம் ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆச்சு. இங்கே க்ளோஸ் ஆன ப்ரைஸு பேங்க் நிஃப்டிக்கும் ஸ்லைட் வேரியபிள். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸு தொடர்ச்சியாக மார்க்கெட் கீழே போதுன்னா என்னங்க ஆயிருக்கணும், இந்த லெவலுக்கு கீழே எனக்கு என்ன கிடச்சிருக்கு, மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ அப்சைடு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும். இல்லை, பேலன்ஸ் ஆகுது. இப்போ ஓகே, அடுத்த நாள் இது அப்போ என்னது உங்களுக்கு பேக் டு பேக் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது. மல்டி டே வந்து இருக்குது லெவல். அதுக்கு டியூஸ்டே வந்து ப்ரைஸ் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அங்கே தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ப்ரைஸ் வந்து ரிவர்சல் அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், இங்கே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிக்கணும். அதுவும் நடக்கலை. அப்போ எனக்கு இதுவும் நடக்கலை. மார்க்கெட் பேலன்ஸ் தான் பண்ணியிருக்கு. எந்த டேவாக மாதிரி இருக்குது, பிபிஓசியாக மாறி இருக்குது. நெக்ஸ்ட் டேவும் பிபிஓசியாக தான் நமக்கு மாறி இருக்குது. அப்போது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட், பிபிஓசி கான்செப்ட் அண்ட் பேக் டு பேக் பிபிஓசி கான்செப்ட் இருக்குது. அப்போ இந்த லெவலில் இருந்து நம்ம இந்த லெவலுக்கு மேலே எனக்கு யார் வரணும், ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கணும். இல்லைனா இந்த லெவலுக்கு பிலோவில் எனக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கரெக்டா? ஓகே, ஃபைன். இப்போ ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனுக்கு வரும். இப்போது வேலைக்கிழமை நமக்கு என்ன இந்த லெவலில் எப்படி மார்க் ஆகிருக்குன்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய அந்த பையிங் லெவல்ஸ்லேருந்து வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வேலைக்கிழமையுடைய ப்ரொஃபைல்
பேங்க் நிஃப்டியில் சொன்ன அதே விஷயந்தான். ஓகேங்களா, சிங்கிள் பிரிண்ட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக வரல, பரவாயில்ல. இப்போது ப்ரைஸ் வந்து இந்த பிபிஓசியில் ஓப்பன் ஆன பிறகு வெளியில் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்துகிட்டே இருக்குது, எனக்கு அக்ரெசிவ் இல்லை. ஓகே ஃபைன். இந்த இடம் எனக்கு என்னவா இப்போதைக்கு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ஸாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சப்ளையாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அப்போது ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் ஆனால் திரும்ப மார்க்கெட் இந்த இடம் என்ன உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், சப்ளையாக ஒர்க் ஆகும். அதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, ஓகே. இந்த இடத்துல நமக்கு உங்களுக்கு புல் பேக் நடந்திருக்கு, புல் பேக்குக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது. இந்த ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல எப்படி பார்க்கறதுன்னு நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் பார்ப்போம். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே வந்து இங்கே க்ளோஸ் வச்சாச்சு. இந்த லெவலுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இதுக்கு மேலே பையிங்கான எவிடன்ஸ் வேணும். ஓகேங்களா, ஓகே. அதை என்னைக்கு ஃப்ரைடே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த தேர்ஸ்டேவோடைய ரிவ்யூவை முடிச்சிடுவோம். இப்போ ஃப்ரைடேவோட ரிவ்யூக்கு வரும். இப்போ ஃப்ரைடேவோட ரிவ்யூ வரும்போது இங்கே ஓப்பன் ஆன ப்ரைஸு நமக்கு என்ன பண்ணணும், இது பேலன்ஸுனால இங்கேருந்து அப்படியே ட்ரைவ் ஆகி ஏற்கனவே இங்கே பேக் டு பேக் பிபிஓசி அங்கே மார்க் பண்ணிக்கனால இந்த லெவலுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு போயிட்டு என்ன பண்ணோம், இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு நல்ல பவுன்ஸ் பேக்காக நமக்கு ரிவர்ஸ் ஆகணும். அப்போது இது ஓப்பன் ட்ரைவ் நடக்கணும், இல்லை ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ் நடக்கணும். ஆனால் என்ன நடந்தது, ஓப்பன் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்தது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பேலன்ஸுக்கு பிலோவில் எனக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். பிலோவில் எனக்கு என்ன கொடுக்கணும், எவிடன்ஸ் கொடுக்கணும். இல்லையே, மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இங்கே வந்திருக்காங்க, எனக்கு இங்கே என்ன கொடுக்கணும், எவிடன்ஸ் கொடுக்கணும். அப்போது மண்டேயோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீ மேலே போகலன்னு எனக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிற, இங்கே ஒரு புல் பேக்கும் நீ எடுத்திருக்க, இங்கே புல் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வந்திருக்க. அப்போது இந்த இடத்துல நீ ரிஜெக்ட் தான் பண்ணுற, எனக்கு அப்சைடு போக முடியாமல் ரிஜெக்ட் தான் நீங்கள் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், டவுன் சைடில் எனக்கு இங்கே எவிடன்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு. கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணோம், மண்டே அன்னைக்கு ஃபாலோ பண்ணணும். ஓகே, கிளியர்? ஓகே, அப்போ ஃபைனலாக எந்த ப்ரொஃபைலில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ எப்படி நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறது, அப்போ இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி போது இன்ட்ராடே பண்ணணும். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும், பொசிஷனாக நீங்கள் நிற்கிறதுனா பொசிஷனாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பாருங்கள், இப்போ ஒரு இடமா பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக பொசிஷன் ட்ரேடிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தானா உங்களால் இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகுது, இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது, இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு அப்சைடு போகாமல் ரிஜெக்ட் ஆகி ரிவர்சல். அப்போது இந்த இடத்துலையே வந்து இந்த இடத்துல வந்து நியூட்ரல் டு பேரிஷ்கான செட்டப்பில் இருந்தோம், அமைதியாக நம்ம இருந்தாலே போதும், மார்க்கெட்டே அதை கொண்டு போகுது. நெக்ஸ்ட்டு அதே பேரிஷ் சென்டிமெண்ட் அடுத்த வாரமும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது, மார்க்கெட் கீழே கொண்டு போகுது திரும்பவும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மார்க்கெட் வியூவுக்கு நம்ம தெரிஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணோம், ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது, ஃபியர் இருக்குது, ரியாக்ட் ஆனால் என்ன பண்ணுது. அப்போ இந்த ஃபியரை நீங்கள் போக்குறதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணும், நீங்கள் ஹெட்ஜ் பண்ணணும். திரும்ப நான் சொல்கிறேன், ஹெட்ஜ் பண்ணணும், ஹெட்ஜிங்கில் இருக்கு. அப்போது மார்க்கெட்டில் ஹெட்ஜிங்கோட ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி இன்கேஸ் மார்க்கெட் இங்கே அடுத்த நாள் பெரிய ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஹெட்ஜிங்கில் இருக்கிறதுனால பெரிய லாஸ்லாம் வராது. அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் போது அதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறீங்க. அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் எதிர்பார்க்கக்கூடாது, லாஸ் இல்லாமல் வெளியே வர பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்படியே மார்க்கெட் அக்செப்ட் பண்ணி போகும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ண தெரியணும். அப்போது என்ன சொல்கிறாங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ரன் யுவர் ப்ராஃபிட் கட் யுவர் லாஸ். திரும்ப நம்ம அதுக்கு என்ன சொல்லணும், ரன் யுவர் ப்ராஃபிட் கட் யுவர் லாஸ். அப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சில் இருக்கும்போது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி போனீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் எக்ஸெப்ட் பண்ணக்கூடாது, அதை மேனேஜ் பண்ணிவிட்டு லாஸ் இல்லாமல் வெளியே வர கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் உங்களுக்கு பண்ண தெரியுமே. எங்கே தான் சேலஞ்சு, எப்படி நமக்கு வியூவுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறத மேனேஜ் பண்ணி நான் லாஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய ப்ராஃபிட் எடுப்பாங்க, ஆனால் ஒரே
ட்ரேடில் அந்த ப்ராஃபிட்டை விட்டுருவாங்க. அப்போது இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம எடுத்த ப்ராஃபிட் என்ன பண்ணிக்கலாம், தக்க வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஹிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் கற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து நிஃப்டியில் வந்து இன்ட்ராடே செட்டப்ஸை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அப்ரோச்சை நான் பண்ணும் பார்த்துட்டு ஆர்டர் ஃப்ளோவில் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே ப்ரைஸ் போகும்போது தேர்ஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் ஃபால் ஆகிறத இங்கே எவிடென்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டியூஸ்டே அன்னைக்கு இங்கே மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னு அப்போது இந்த ஒரு டேவை நம்ம பார்ப்போம். டியூஸ்டே பார்ப்போம், அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வேலைக்கிழமை பார்ப்போம், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் மார்க்கெட் வந்தது வெள்ளிக்கிழமை. இந்த 3 டேவையும் வந்து எப்படி நம்ம வந்து எவிடென்ட் பண்ணுறது ஆர்டர் ஃப்ளோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5th 7th 8th. ஓகே, ஃபஸ்ட்டு 5th போயிடும். ஓகே, இதுதான் 5th. ஸோ 5th அன்னைக்கு என்ன இங்கே நம்ம கான்டெக்ஸ்டில் இருக்குது. 5th அன்னைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ப்ரைஸ் இங்கே மேலே போகணும் இல்லைன்னா இங்கே கீழே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த டேவோட ஃபெசிலிட்டேஷனில் உங்களுக்கு ஓப்பன் ஆனோன்னு ப்ரைஸ் கீழே வரும் இல்லை. இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம ஆர்டர் ஃப்ளோவை அப்சர்வ் பண்ணுறது பார்ப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த டேவோடைய வால்யூம் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த டேவோடைய ஆர்டர் ஃப்ளோவை பிளான் பண்ணுங்க. இங்கே 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படியே 5 மினிட்ஸில் மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட். ஓகேங்களா? பிட் அண்ட் டாஸ்க்கு கிடையாது, ஃபுட் பிரிண்ட் சார்ட், டெல்டா ஃபுட் பிரிண்ட் சார்ட் இது. ஓகேங்களா? இது வந்து டெல்டா ஃபுட் பிரிண்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், இது வந்து ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ப்ரைஸ் வந்திருக்கு. கரெக்டாக பாருங்கள், நீங்கள் எங்கே பிஓசி மார்க் பண்ணிங்களோ ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, அங்கே பிஓசி டச் பண்ணிட்டு ப்ரைஸ் இங்கே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் விடுங்க. இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதில் அண்டர்ஸ்டாண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த பாயிண்டில் வால்யூம் வந்திருக்கு, இங்கே நெகட்டிவ் டெல்டா வந்திருக்கு, ப்ரைஸ் கீழே க்ளோஸ். நல்லா பாருங்கள், வால்யூம் வந்திருக்கு, நெகட்டிவ்க்கான டெல்டா வந்திருக்கானா அதுவும் வந்திருக்கு, ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வச்சுருக்கானா க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ என்ன உங்களுக்கு திங்கிங் வருது, மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான திங்கிங்கா டவுன் சைடு போகிறதுக்கான திங்கிங், டவுன் சைடு போகிறது திங்கிங். அப்போ ஓகே ஃபைன், ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் முடிஞ்சிச்சா. இப்போ இதை அப்படியே நான் 5 மினிட்ஸாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ அதில் 3 5 மினிட்ஸ் கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த 3 5 மினிட்ஸ் இதை அந்த 50 மினிட்ஸில் என்ன சொன்னால் அதுதான், இந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கு, ஓப்பன் ஆனது ரிஜெக்ட் ஆகி வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கு, டெல்டா நெகட்டிவாக இருந்திருக்கு, ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அதை என்ன பண்ணோம், கண்டினியூ பண்ணோம். கண்டினியூ ஆகிடுச்சிங்களா? ஓகே, அப்போது உங்களுக்கு என்னாச்சு, எஸ்எல் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்களா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ், நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த இடத்துல தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்க, அடுத்த இது வந்து 9:20, இது 9:15 கேண்டில், 9:20 கேண்டில், 9:25 அந்த மாதிரி. இப்போ அடுத்த 5 மினிட்ஸ்லேயும் இதே இடத்துல வால்யூம் வருது, இதே இடத்துல வால்யூம் வருது, ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க, கீழே க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன அது, இந்த இடத்துல தொடர்ச்சியாக. அப்போது இது ஒரு எஸ்எல், இதுவும் நீங்கள் ஒரு எஸ்எல்லாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கன்ஃபர்மேஷன். அப்போ அடுத்தது கன்ஃபர்மேஷனு நமக்கு என்ன கிடைக்குது, ஃபுட் பிரிண்ட்டில் நல்லா வேணும். இந்த ப்ரைஸ் கீழே போனோம்ல, ப்ரைஸ் கீழே போனால் எப்போ கீழே போகுது, இந்த கேண்டில் தான் கீழே போகுது. கீழே போன கேண்டில் இங்கே ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப என்ன பண்ணுது, உங்களுக்கு நெகட்டிவ் வால்யூம் வந்து கரெக்டாக வருது. அப்போது நீங்கள் இங்கே என்ட்ரி பாயிண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, லிமிட் என்ட்ரியாக. இதை நீங்கள் எஸ்எல்லாக எடுத்துக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்த எஸ்எல்லாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவுன் சைடுக்கான அப்ரோச் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் இங்கே என்ன பார்க்கல, இங்கே டெல்டா, மின் டெல்டா, மேக்ஸ் டெல்டா நான் பார்க்கல. இங்கே ஃபுட் பிரிண்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பர்ஃபெக்ட்டுங்களா? இந்த டே இது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, இதே ஆங்கிள் எந்தெந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸில் கன்ஃபர்மேஷன் பண்ணுமோ இந்த ஹேபிட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஓகே, அடுத்த டே என்னது, 7th அன்னைக்கு இதே மாதிரி இங்கே பிபிஓசிலேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி வருது. இப்போ இந்த இடத்துல வால்யூம் ப்ரொஃபைலோடைய பிஓசிலேருந்து மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆகி வந்தது. இப்போ இந்த டே வேலைக்கிழமை வந்து
மார்க்கெட் ப்ரொஃபைலோட பிஓசி மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வருது. ஓகேங்களா? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வரும். ஓகே, தேர்ஸ்டேயில் நீங்கள் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும்? இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி வரக்கூடிய பாயிண்ட் இது எது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பிஓசி. எது ப்ரீவியஸாக இருக்க பிஓசி? புதன்கிழமை வேலைக்கிழமை பிரிக்கிறதுக்காக இந்த லைனை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே வேலைக்கிழமை இந்த பகுதி இன்னைக்கு இந்த புதன்கிழமையோட பகுதி எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஓகே, இங்கே ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே நீங்கள் அந்த டேவோட வால்யூம் ப்ரொஃபைலை நான் இதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நீங்கள் என்ன பார்க்கணும், ஃபுட் பிரிண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே, ஃபைன். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் வந்து உங்கள் ஃபுட் பிரிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ப்ரைஸ் இங்கே ஓப்பன், அப்சைடு மூவு, உங்களுக்கு என்ன வந்திருக்கு, வால்யூமே வந்திருக்கு, டெல்டாவும் வந்திருக்கு, ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன கண்டினியூ ஆகணும். ஓகே, அப்போ அடுத்த 5 மினிட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு இந்த வால்யூம் அந்த இடத்துக்கு கீழே போகக்கூடாது. மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த 5 மினிட்ஸ். இப்போது உங்களுக்கு என்ன அப்ரோச், முடிஞ்ச வரைக்கும் ப்ரைஸ் வந்து அந்த பிஓசி வரைக்கும் போகுன்றது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அடுத்த 5 மினிட்ஸ் இந்த வால்யூமுக்கு கீழே போகக்கூடாது. ஓகே, அடுத்த இங்கே வால்யூம் இருக்குது, அப்போ இந்த வால்யூமுக்கு கீழே போடும். ஆனால் என்ன இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் என்ன அது உங்களுக்கு செல் ஆஃப் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் உங்களுக்கு இன்னொன்றும் ஒரு எவிடன்ஸ் கொஞ்சம் அது விவேப் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஃபைன். இப்போ என்னது, வால்யூம் கிரியேட் ஆகுது, ஆனால் ப்ரைஸு கீழே க்ளோஸ் ஆகுது. ஓகே, இதோட கண்டினியூட்டி என்ன வேணும் உங்களுக்கு, நெகட்டிவ் டெல்டா வரணும், அதுக்காக ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல அதுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸும் இங்கே கிடைக்குது. விவேப் அகைன் இங்கே என்ன உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பிஓசிக்கு கிட்ட மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது. அப்போது இந்த அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் அக்ரெசிவ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி போகலாம். இதில் விவேப்புக்கு கீழே அக்ரெசிவ் கன்ஃபர்மேஷன் கிடைத்தா என்ட்ரி போகலாம். அண்டர்ஸ்டாண்டிங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல வால்யூம் இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷனுக்கான ஒரு ஸ்மெல் பண்ணுறீங்க, ரிஜெக்ஷனுக்கான ஸ்மெல் பண்ணி இப்போ எவிடன்ஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்த கேண்டில் இந்த ரிஜெக்ஷனுக்கான கேண்டில் இருக்கக்கூடிய வால்யூம் பாயிண்ட்டு அந்த டெல்டா பாயிண்ட்டுக்கு அபவில் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு அக்ரெசிவ் பையர் வரக்கூடாது. கரெக்டாக வரலன்னா கீழே வரும். ஓகே, நல்லா பாருங்கள், வால்யூம் இங்கே வருது ஆனால் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகுது, வால்யூம் இங்கே வருது ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகுது, கீழே வருது. ஓகேங்களா? அப்போது இந்த இடம் என்னது உங்களுக்கு, இந்த இடத்துல வால்யூம் போட்டு ப்ரைஸ் இறக்குறாங்க. அப்போது இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, ப்ரைஸ் அக்ரெசிவ் பையர் வரக்கூடாது. இப்போ அடுத்த கேண்டில் அடுத்தது இந்த இடத்துல தொடர்ச்சியாக 2 கேண்டிலுமே என்ன பண்ணுறாங்க. அப்போது இது வந்து என்னன்னா டபுள் நோடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரே இடத்துல தொடர்ச்சியாக வால்யூம் வருது வந்து டபுள் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 கேண்டில் வந்ததுன்னா அது ட்ரிபிள் நோட் சொல்லுவாங்க. இப்போ மல்டிபிள் கேண்டில் இதே மாதிரி வருது அப்படின்னா அதை நல்ல ஸ்ட்ராங்கான நோடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்டோட கான்செப்ட். புரியலாம்? ஐ திங்க் இப்போயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்தந்த பாயிண்ட்லாம் என்ன, அது ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிஜெக்ஷனை ஸ்மெல் பண்ணுறீங்க, அதுக்கான எவிடன்ஸை நோட் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆனால் ஸ்டில் உங்களுக்கு என்னது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மேலே வந்தான்ப்பா, திரும்பவும் போயிட்டு இப்படி வருவான்ல அப்படின்னு பயம் இருக்கும். கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் என்னது, இந்த டே ரொம்ப ஸ்லோவாக கீழே போயிட்டே இருந்த மார்க்கெட்டு அப்புறமா புல் பேக் எடுத்துகிட்டு மேலே வந்து அவள் புல் பேக் எங்கே எடுத்ததோ அந்த இடத்த நம்ம பார்ப்போம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதான் உங்களுடைய ஒர்க். இப்போ இங்கேருந்து புல் பேக் எடுக்குதா. இப்போ இந்த புல் பேக் இடத்துல இந்த ரிவர்ஸலை எப்படி இங்கே அப் சைடில் ரிவர்சல் சொல்லி இங்கே டவுன் சைடை எப்படி ரிவர்சலை நீங்கள் தான் ஸ்மெல் பண்ணுறது. ஓகே, ஃபைன். இப்போது இங்கேருந்து உங்களுக்கு என்ன, இந்த இடத்துல வால்யூம் இருக்குது, ஃபுட் பிரிண்ட் இருக்குது, மார்க்கெட் கீழே வால்யூம் இருக்குது, ஃபுட் பிரிண்ட் இருக்குது, கீழே கரெக்டாக வந்துகிட்டே இருக்குங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வால்யூம் இருக்குது ஆனால் ப்ரைஸ் கீழே போக மாட்டுது. புரியுதுங்களா? இதுக்கு கீழே இந்த பாயிண்ட்டுக்கு கீழே பாருங்கள், இங்கே கூட பாருங்கள் வால்யூம் இருக்குது ஆனால் க்ளோஸ் இங்கே தான் வச்சுருக்கு.
இப்படி இல்லை, கேண்டில் டவுன் சைடுக்கு இல்லை. ஓகே, அப்போது அந்த கேண்டில் கலர் இங்கே முக்கியம். எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் உள்ளே போய் எந்த இடத்துல பார்ட்டிசிபேட் வந்திருக்காங்கன்ற அந்த ஃபுட் பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு கேண்டிலில் நம்ம என்ன பண்ணோம், ஃபுட் பிரிண்ட் எடுக்கணும். எந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கு, எந்த இடத்துக்கு டெல்டா வந்திருக்கு அப்படின்னு அந்த ஃபுட் பிரிண்ட்டை நீங்கள் பிடிக்கணும். கன்ஃபார்ம் ஆகுதுங்களா? அடுத்தது வால்யூம் வருது, மேலே க்ளோஸ் ஆகுது. எனக்கு என்ன வேணும், எவிடன்ஸ் வேணும். வால்யூம் வருது, வால்யூம் வருது, வால்யூம் வருது, வருதுங்களா கன்ஃபர்மேஷனு? அப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சிங்க, எஸ்எல் கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியாக என்ட்ரி ஆகி அமைதியாக இருக்கணும். அதோடைய பலன் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? போதுங்களா? ஃபுல் பேக் எடுத்தது. இப்போ அடுத்த நாள் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓப்பன் ட்ரைவா, ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவா, ரிஜெக்ட் ரிவர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். இதில் வந்து ஒரு சிலர் வந்து அந்த யூஎஃப்ஏலாம் சொல்லுவாங்க, அன்ஃபினிஷ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, உங்களுக்கு மேலே போக முடியல, கீழே வருது, வால்யூம் வந்திருக்கு, டெல்டா நெகட்டிவ் வந்திருக்கு. ஓகேங்களா? டெல்டா நெகட்டிவ் வந்திருக்கு. நமக்கு என்ன வேணும், க்ளோஸ் தான் இங்கே பெண்டிங் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் எக்ஸ்ட்ரீமில் க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ரீமில் க்ளோஸ் ஆகவே இல்லை, ஸோ நியர்பை தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு என்ன, கண்டினியூ வேணும். அதே இடத்துல வால்யூம் வருது, அதே இடத்துல டெல்டா வருது, ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகுது. அப்போது இந்த ரெண்டு இடமும் உங்களுக்கு என்னவா மாறுது, இப்போது ரெசிஸ்டன்ஸாக மாறுது, சப்ளை. அப்போ இதுக்கு மேலே என்ன கிடையாது, அக்ரெசிவ் பை. அப்போ அக்ரெசிவ் பையருக்கான எவிடன்ஸ் என்னது, இம்பேலன்ஸ் வரணும், டெல்டா ஃபுட் பிரிண்ட் வரணும், அது மாதிரி வரணும். எதாவது வந்திருக்கா? வரல. கரெக்டாக இந்த பாயிண்டில் ரிஜெக்ட் ஆகுது. அப்போது உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட் ரெடி ஆகிடுச்சு, எஸ்எல் ரெடி ஆகிடுச்சு. ஒரே விஷயம், ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு நீங்கள் என்ட்ரி ஆகணும். எந்த நேரத்தில் செல்லிங் ஆப்ஷனை வச்சு ஹெட்ஜ் பண்ணணும், எந்த இடத்துல பையிங் ஆப்ஷன் வச்சு ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்றது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் மட்டும் இங்கே இருந்தால் போதும். இதோட பலன் உங்களுக்கு பாருங்க. ஓகே, ஃப்ரைடேவுடைய. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் தைரியம் அதெல்லாம் வர வைக்கிறதுக்கு இந்த லாஜிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஆர்டர் ஃப்ளோராக நல்லா படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேபி யூ கேன் கெட் பெனிஃபிட். ஓகேவா? இல்லை இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்றவங்க இனியோட இதில் வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஆனால் கூகுள் ஃபார்மில் உங்களோட விருப்பத்தையும் எந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்ற அந்த ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஆர்டர் ஃப்ளோவோடைய எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய கோர்ஸில் நீங்கள் கொடுக்க நாங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்போம், ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை முழுசாக நீங்கள் படிக்கும் போது தான் உங்களுக்கு பயம் போகும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் ட்ரேடிங்க்கு போகணுன்றது எங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? சும்மா போயிட்டு அடிக்கடி மார்க்கெட்டில் கை வச்சுட்டு மாட்டிக்கூடாது. நல்லா டைம் எடுத்து லேர்ன் பண்ணி போகணும். அப்போ ஆல்ரெடி ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை இந்த கான்செப்ட் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும்னு இல்லை, எனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கும், இதில் எனக்கு டீப் ஸ்டடி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த டாபிக் ஆட் பண்ணு, கொஞ்சம் டைம் கொடுங்க. வில் கிரியேட் அண்ட் ப்ரொவைட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமே கிரியேட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது ஆர்டர் ஃப்ளோவையும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் மெம்பர்ஸ்க்கு கொடுத்தாச்சு. அவங்களோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி நியூ டாபிக்ஸ் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஆட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், விருப்பப்பட்ட. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். அகெயின் சொல்கிறோம், மார்க்கெட் எங்கேயும் போகாது. ஓகேங்களா? அதேமாதிரி நாங்களும் இந்த டீச்சிங் தான் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் யாரையும் வந்து ட்ரேட் போங்க அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ண மாட்டோம், அட்வைஸும் கொடுக்க மாட்டோம். ப்ராப்பர் நாலேஜ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதுக்கான சப்போர்ட்டை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். வில் சி ஆன் தி நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.